கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். ஆடு வச்சிருக்கிறோம். ஆடு மேய்ச்சிக்கிட்டு மாடு இருக்குது, மாடும் பார்த்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா ஒரு வேளை களை வெட்ட போயிட்டு இருக்கிறோம். களை வெட்டிக்கிட்டு இப்போ குழுவில் காசு எடுத்துருக்குறோம். காசு எடுத்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம். காம்பவுண்ட் சுவர் எடுத்து ஆடு மாடுலாம் உள்ளே பிடிச்சி கட்டிக்கலாம் அப்படின்ட்டு அது பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், தர்ஷன். அவன் 5வது படிக்கிறான். எங்கள் வீட்டுக்கார் இல்லை, இறந்து ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் இப்போ கூலி வேலை செய்து வேலைக்கு தான் போயிட்டு பிள்ளைகளும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நாங்களும் அப்புறமேட்டுக்கு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம். பிள்ளையும் கொஞ்சம் இப்போ உடம்பு சரியாமல் ஒரு 2 மாதமாக உடம்பு சரியாமல் இருக்கோம். அவனும் ஸ்கூல் போகிறதில்ல, இப்போ வீட்லேயே தான் இருக்கிறான். அப்புறமேட்டுக்கு SPBயில் நாங்கள் பொருள் கொடுக்குறாங்கன்னு ஃபோன் பண்ணாங்க. இப்போ நாங்கள் 6 மாதமாக பொருளும் வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். SPBயில் கொடுக்குற பொருள் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சத்து உள்ளதாக இருக்குது. அந்த சுண்டல் வேவச்சு ஸ்கூலுக்கு கொடுத்துடுவோம். பயிர் வேவச்சு வெல்லம் போட்டு உருண்டை பிடிச்சி கொடுப்போம். பருப்பு சாம்பார் வச்சு கொடுக்குறோம். சத்து மாவு உருண்டை இல்லைன்னா கஞ்சி ஏதோ கேழ்வரகு தோசை ஊற்றி கொடுக்குறோம். பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சத்து உள்ளதாக இருக்குது. SPBயில் கொடுக்குற பொருள் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு ரொம்ப சத்து உள்ளதாக இருக்குது. களை வெட்ட போயிட்டு மாதம் பாலும் கறக்குது. மாதம் ஒரு 6 ரூபாய்க்கு பாலும் கறக்குது. அதை வச்சுக்கிட்டு குடும்ப செலவும் பார்த்துக்கிறோம், லோனும் கட்டிக்கிறோம். அப்புறம் மீதி வருமானத்தை கொஞ்சம் களை வெட்ட போயிட்டு அந்த செலவும் பார்த்துக்கிறோம். வீட்டுக்கு மல்லிகை ஜாமான், கடன் கட்டுறது, பிள்ளைங்களுக்கு தீனி வாங்கி கொடுக்கறது எல்லாமே அதிலே கொஞ்சம் பார்த்துக்கிறோம். இங்கே பொருள் கொடுக்கறதும் கொஞ்சம் அதில் கொடுக்கறதும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஆகுது. எனக்கு ஒரு பையன் தம்பி செந்தம்பட்டி ஸ்கூலில் படிக்கிறான். 5வது படிச்சுக்கிட்டு இருக்கிறான். நான் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 7 மணிக்கு இது எந்திரிச்சு குளியாட்டிட்டு பள்ளிக்கூடத்துக்கு சோறு போட்டு கொடுத்து டிஃபனுக்கும் சாப்பிட்டுட்டு எடுத்துக்கிட்டு போயிடுவான். மணி 8 மணிக்கு கிளம்புவான். போயிட்டு 8:30க்கு போயிட்டு நான் விட்டுட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் சாயந்தரம் போயிட்டு 4 மணிக்கு அதேமாதிரி ஸ்கூல் விட்டுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம். தம்பிக்கு சுண்டல் ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடுவான். பாசி பேரை வேக வச்சு வெல்லம் போட்டு உருண்டை பிடிச்சி கொடுப்போம். சத்து மாவு அந்த மாவு இருந்து உருண்டை பிடிச்சி பாவு காய்ச்சி உருண்டை பிடிச்சி கொழுக்கட்டையாக பிடிச்சி கொடுப்போம். அது சாப்பிடுவான். கேழ்வரகு மாவு தோசை ஊற்றி கொடுப்போம். பருப்பு சாம்பார் வச்சு கொடுப்போம். பருப்பு எடுத்து வச்சா பருப்புலையும் சாப்பிடுவான். நாங்கள் ஒரு கார்டன் மாதிரி வச்சுருக்கோம், எங்களோட தான். அதில் வாழைக்காய், கத்திரி செடி வச்சுருக்குறோம், தக்காளி செடி வச்சுருக்குறோம். கத்திரிக்காய் சமைச்சு கொடுப்போம். தக்காளி சமைச்சு அதில் தக்காளி சோறு, சாம்பார் குழம்பு வச்சு கொடுப்போம். அப்புறம் பூஞ்செடிலாம் வச்சுருக்குறோம். மல்லிகைப்பூ வச்சுருக்குறோம், செம்பருத்தி வச்சுருக்கோம், மருதாணி வச்சுருக்குறோம், ரோஸு செடி வச்சுருக்கோம். எங்களுக்கு ரொம்ப இது கார்டன் சின்ன கார்டனாக இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகுது. சமைச்சு கொடுக்குறது. சந்தைக்கு போக மாட்டோம். எப்போயாவது வாரத்தில் ஒரு டைம் போவோம். மீதி இருக்கிற இங்கே கார்டன்லேயே காய் பறித்து சாம்பார் வச்சு கொடுப்போம். மீதி கண்ணை நான் சொல்கிறேன். சீத்தாப்பழம் கன்று இருக்குது, அதுக்கப்புறம் கருந்துளசி இருக்குது, அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் கன்று இருக்குது, பாதாம் கன்று இருக்குது, அதுக்கப்புறம் அவரைக்காய் செடி இருக்குது. நாங்கள் இப்போ காம்பவுண்டு சுவர் எடுத்துருக்க கொஞ்சம் ஆடு வளர்க்குறோம். ஒரு 5 ஆடு ஒரு 3 ஆடு வச்சுருக்குறோம். ஒரு 4 குட்டி வச்சுருக்குறோம். ஒரு மாடு ஒன்று இருக்குது. அந்த மாடு நாங்கள் இது பண்ணி ஆடு கொஞ்சம் வளர்த்து அதுக்கப்புறம் விற்றுருவோம். அப்புறம் மாடு கொஞ்சம் ஒரு மாடு வச்சுருக்கோம். அந்த மாட்டை வளர்த்து அதுதான் நாங்கள் பிள்ளைங்களுக்கு வீட்டு செலவு எல்லாமே லோன் கட்டுறது எல்லாமே பார்த்துக்கிறோம். இந்த கூலி வேலைக்கு போகிறதுனால ஆடு மாடு இருக்கனால எங்களுக்கு கொஞ்சம் உபயோகமாகவும் இருக்குது. அது எவ்வளோ தூரத்துக்கு? காலையில் 9 மணிக்கு களை வெட்ட போனால் மதியம் 2 மணிக்கு வந்துடுவோம். ஈவினிங் களை வெட்ட போக மாட்டோம். ஈவினிங் ஆடு மாடு பார்த்துக்கிட்டு வீட்டில் இருந்துக்குவோம். ஒரு நாளைக்கு 200 ரூபாய் களை வெட்ட போனால் அந்த மீதி செலவு மாட்டுக்கு இதை வச்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு அதை பார்த்துக்கிட்டு மாட்டையும் பார்த்துக்கிட்டு இந்த வர செலவில் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் வீட்டுக்காரர் லாரிக்கு போயிட்டு இருந்தார் 10 வருஷமாக. நான் கல்யாணம் பண்ணிட்டு போய் 2 வருஷமாக லாரிக்கு போயிட்டு இருந்தார். அவர் லாரிக்கு போனால லோடு ஏற்றிட்டு மதுரை போனாங்க. மதுரை போனதில் கூட இருந்தவங்க அடித்து கொண்டுட்டு அவங்க அப்புறமேட்டுக்கு சொன்னாங்க, எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சிடெண்ட் ஆகணுமே 10 மணிக்கு வந்து அவங்க பெரியப்பா வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் 11 மணிக்கு ஆகணுமே அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் மெக்கானிக்கல் காலையில் போயிட்டு மதுரைக்கு போனோம். அங்கே போய் கொட்டாம்பேட்டையில் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி மதுரை பெரிய ஹாஸ்பிட்டல் GHல கொண்டுட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து சாயந்தரம் நைட்டுக்கு நாங்கள் அடக்கம் பண்ணிட்டோம். அவர் இறந்து இப்போ 8 வருஷம் ஆயிடுச்சு. 8 வருஷமாக இறந்த மேற்பாடு எங்கள் அப்பா எங்கள் அம்மா அவங்க பார்த்துக்கிறாங்க. அவங்க பார்த்துக்கிறனால எனக்கு கம்பெனி அவர் இறந்து ஒரு 4 வருஷமாக கம்பெனி போயிட்டு இருந்தேன். எனக்கும் உடம்பு முடியாதனால தம்பியும் பார்த்துக்க ஆள் இல்லை. எங்கள் மாமியும் ரொம்ப வயசாயிடுச்சு.
போயிடுச்சு. அதுவும் பார்த்துக்க ஆளுனால கம்பெனியை விட்டு நின்று இப்போ தான் நான் ஆடு மாடு பிடிச்சி வளர்த்து சரி காம்பவுண்டு சுவர் எடுத்து கொஞ்சம் டெவலப் ஆகலான்ட்டு அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு எஸ்பிபியில் கொடுக்குற பொருள் தம்பிக்கு ரொம்ப சத்து உள்ளதாகவும் இருக்குது. எங்களால் கொஞ்சம் வாங்க முடியாமல் இருந்தாலும் எஸ்பிபியில் கொடுக்குற பொருள் பருப்பு, சுண்டல், பாசிப்பயிறு, சத்து மாவு, கேழ்வரகு, தட்டைப்பயிறு, பேரிச்சம்பழம் இதெல்லாம் கொடுக்குது. எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ரொம்ப சத்து உள்ளதாக கொடுக்குது. எஸ்பிபிடி நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. யாராவது உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்லேயே எங்களோட நம்பர் இருக்குது, நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.